அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் முழுசாக தாங்க வைக்கணும். 4 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பருப்பில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு 2 விசில் வச்சுருக்கேங்க. வெண்ணெய் கொதிச்சதுமே ஜீரகம், வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை நம்ம முழுசாக தான் போடுறோங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கீரின பச்சை மிளகாய் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், தக்காளி போடுறோம். நல்லா கிளறுங்க. வெங்காயம் வதங்கினதுமே பெருங்காய பொடி போட்டு ஒரு கிளறுங்க. கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போடுறோங்க. சால்ட்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான சாம்பார் பொடி போடுறோம். சாம்பார் பொடி உங்களுக்கு பிடிச்சது என்ன சாம்பார் பொடி வேணாலும் போட்டுக்கலாங்க. ஒரு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை போடுறோங்க. பருப்புலேயே நம்ம ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டுருக்கோம், அதனால் மஞ்சள் பொடி சேர்க்கலைங்க. போட்டுட்டு நல்லா மூடி விட்டுடுங்க. மூடி விட்டால் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு புளிக்கரைசலை விட்டுட்டு உப்புக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடிக்கோங்க. மூடினதுமே நம்மளுக்கு புளியோட பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காய சாம்பார் ரெடிங்க. இது நம்ம சமையல் பிகினர்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஈஸியாக இருக்கும்.